Praise the Lord. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, உன் யோசனைகள் உறுதிப்படும் என்று சொல்லி வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய யோசனைகளை உறுதிப்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய செய்கைகள் எப்படியா இருக்கிறது, அவைகளை நாம் தேவனுடைய கரத்தில ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவர் நம்மை நடத்தும் பொழுது நம்முடைய காரியங்கள், நம்முடைய யோசனைகள் உறுதிப்படுத்தி, ஒருவேளை நான் சொல்ற காரியங்களை என் வீட்டுல கேட்க மாட்டாங்க, என் யோசனைகள் ஞானம் உள்ளதா தான் இருக்கிறது, ஆனா என் வேலை செய்கிற இடத்துல அவைகளை கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒருவேளை நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்றதற்கு முன்பதாக உங்கள் செய்கைகளை நீங்கள் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய செய்கைகளை நீங்க நடத்துங்க, என் செய்கைகளை உங்களுடைய கரத்துல நான் ஒப்பு வைக்கிறேன் ஆண்டவரே, இந்த யோசனைகள் ஞானம் உள்ளதாக நியாயமானதாக இருந்தால் என்று சொன்னால் அவைகளை என்னுடைய அதிகாரிகள், என் வீட்டில் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்துல செபித்து செயல்படுங்க. நிச்சயமாகவே உங்கள் யோசனைகளை என் தேவனாகிய கர்த்தர் உறுதிப்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். யோசனைகளை உறுதிப்படுத்துகிறவரை ஆராதிக்க விட்டுக் கொடுப்போமா? Praise the Lord. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஆமா ஆண்டவரே, இந்த காலை வேளையில எங்கள் செய்கைகளை உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு வைக்கிறோம். எங்கள் யோசனைகளை ஆண்டவரே, எங்கள் திட்டங்களை அறிந்திருக்கிறவர் ஆண்டவரே, எங்கள் யோசனையிலே பெரியவராயிருக்கிற நீர் எங்களோடு கூட இருந்து அவைகளை உறுதிப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Have a blessed day.